இருந்தா இது ஒரு நியூட்ரல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங். ஸ்போர்ட்ஸ் டிராமா ஃபிலிம்னு எடுத்துட்டாலே வந்து அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னுங்கிறது ஸ்டீரியோடிபிக்கலா கிளீச்சேவா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிப்பான், அப்புறம் மறுபடியும் தோப்பான், அப்புறம் மறுபடியும் கிராஃப் ஏறி ஜெயிப்பான் அப்படிங்கிறது. பட் இதுல கிட்டத்தட்ட சேம் ஸ்கிரீன் பிளே தான். பட் இதுல எப்படி அந்த ஸ்டோரி நரேஷன் முக்கியமா இப்படியுமே வந்து மக்கள் அவன் வந்து எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைச்சாலும் நார்மலா நம்ம மனுஷங்க எந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்களோ அந்த தப்ப ரொம்ப கரெக்டா நரேட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. இன்னொன்னு, அந்த ஹீரோ ஜேர்னி ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. கதை ஹீரோக்கு எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து ஹீரோ எந்த அளவுக்கு டிராவல் பண்ணி படத்தோட எண்டிங்ல ஹீரோவை காட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ஹீரோ ஜேர்னியை வந்து ரொம்ப நுணுக்கமா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அழகா ஒரு க்ளோஸ்ட் கம்ப்ளீட் சர்க்கிள் கிடைக்கும் அந்த மார்ட்டிங்கிற கேரக்டருக்கு. இந்த மாதிரி அட்டென்ஷன் டு டீடைல்ஸ்னு எல்லாத்துலயுமே ரியாலிட்டிக்கு க்ளோஸரா எழுதியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் சில டாபிக்ஸ், ஐயோ இதை பத்தி எல்லாம் ஏன் பேசுறீங்க, தியேட்டர்ல இந்த மாதிரி சீன்ஸ் வந்தாலே வந்து பக்கத்துல இருக்கிறவங்களா நம்ம பாக்குறத பாக்குறாங்களா என்ன நினைப்பாங்க அப்படின்னு டேபு டாபிக்ஸ்னு சிலது இருக்கும்ல,